32 வயசு. அவருக்கு ஊழிய அனுபவம் 33 வருஷம். அவரோட ஊழிய அனுபவம் அளவுக்கு எனக்கு வயசே இல்லை. அப்போ நான் ரொம்ப தயங்குவேன். அவரிடத்துல ரிப்போர்ட் எப்படி கேட்குறது நான் ரொம்ப தயங்குவேன். ஆனால் அந்த நேரத்தில் அதுதான் அந்த நிறக்குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஜான் ஐயா அவரே சொல்ல, ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. மற்ற பாஸ்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவர் ரொம்ப கரெக்டாக ரிப்போர்ட் நீட்டாக கொடுப்பார். அப்புறம் மற்ற பாஸ்டர்ஸ்டெல்லாம் என்ன மெசேஜ் கொடுத்தீங்க சண்டே அப்படின்னு நான் கேட்பேன். எல்லாருடைய வளர்ச்சிக்காக தான். ஐயா கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. அப்போ நான் ஒரு நாள் தயங்கி ஐயா போன சண்டே என்ன மெசேஜ் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இன்னும் மறக்கவே முடியல அது. அவர் சொன்னார், பாபிலோன் சிறையிருப்பில் போகும்போது நிறைய பொருட்களை நேபுகாத்நேச்சார் தூக்கிட்டு போயிட்டான். அதில் 30 கத்திகள் இருந்துச்சு. ஆனால் நெகேமியா காலத்தில் திரும்பி வந்தப்போ 29 கத்தி தான் இருந்துச்சு. அந்த மீதி ஒரு கத்தி எங்கன்றது தான் போன சண்டே மெசேஜ்னு சொன்னார். எனக்கு தலை சுற்றி போச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயா நான் உள்ளேயே யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வேத அறிவில் நான் உள்ளேயே யோசிக்கிறேன், எங்கே அந்த கத்தி எங்கே போயிருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் ஐயா அந்த ஒரு கத்தி எங்கேயா போச்சு அப்படின்னு. ஐயா இப்போ தான் நான் 4 வாரம் பேசியிருக்கேன், இன்னொரு 3 வாரம் பேசணும், பேசிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. ஏங்கப்பான்னு. இந்த வேதத்தில் பைபிளில் ஆழமாக அறிவோடு இருக்கிறவங்கள, பைபிளோட வாழ்கிற ஜனங்களை நம்ம நேசிக்க கற்றுக்கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் தான் உண்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பைபிளில் பதில் இருக்குது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பைபிளில் தீர்வு இருக்குது. ஹல்லேலூயா. பைபிளில் இல்லாத தீர்வே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்காக தான் இயேசு சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த விதமான கட்டுகளாக வேணா இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனைகளாக வேணா இருக்கலாம். பைபிளில் இல்லாத பதிலே இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு பிரச்சனையோடையும் அவன் பைபிள்கிட்ட வர முடியும். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா சொல்லுவோமா? பாருங்கள், அந்த ஒரு தடவை இன்னைக்கு இந்த கதையோட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு விஞ்ஞானிகள் மாநாட்டில், இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். விஞ்ஞானிகள் மாநாட்டில் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றி அவங்க பேசிக்குவாங்க. நான் இதை கண்டுபிடிச்சேன், நான் அதை கண்டுபிடிச்சேன்னு எல்லாம் பேசிக்குவாங்க. அப்படி பேசும்போது ஒரு டக்குன்னு ஒருத்தர் கேட்டார், இந்த உலகத்தில் சுவையே இல்லாத பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டார். உலகத்தில் சுவையே இல்லாத பொருள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஷெட், இந்த தகரத்தை கூட நீங்கள் நக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. அந்த தகரத்தில் என்ன இருக்கும்? ஒரு சுவை இருக்கும். இந்த மரத்தை எடுத்து கடிச்சிங்கன்னா அதில் கூட என்ன இருக்குது? இந்த பிளாஸ்டிக் சேரை கடிச்சிங்கன்னா அதில் கூட என்ன இருக்கும்? ஒரு சுவை இருக்க தான் செய்யும். அப்போது சுவையே இல்லாத பொருள் இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் சும்மா ஒரு கேள்வி கேட்க, அவங்கவுங்க என்னென்னமோ பதில்களை சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க நிரூபிக்க முடியல. அப்போது ஒரு விஞ்ஞானி மட்டும் சொன்னாராம், முட்டையோட வெள்ளை கருவில் சுவை இல்லைன்னு சொன்னாராம். இது அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் எல்லாத்தையும் அவர் கடிச்சு பார்த்துருக்காருன்னு அர்த்தம், அப்படி தானே? அப்போ எல்லாரும் அது எப்படி சொல்கிறீங்க, முட்டையோட வெள்ளை கருவில் சுவை இல்லைன்னு? எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கீங்களா? இவர் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வேணால் முட்டையோட வெள்ளைக்கருவை நீங்கள் லேபில் வச்சு கூட என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவை லேப்லலாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் ஒரு டேஸ்ட்டு கூட இல்லை. அதாவது அறுசுவைன்னு சொல்லுவோம்ல, உப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, காரம், இப்படி இதில் எதுவுமே அதில் இல்லை. இனிப்பு, அந்த 6 சுவையில் எதுவுமே அந்த முட்டையோட வெள்ளை கருவில் இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டாக்டரேட்டே கொடுத்தாங்க, ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழாவில் அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க
அவர் சொன்னார், நான் ஒன்றுமே பண்ணலைங்க, பைபிள் படித்தேன். பைபிளில் யோபுவின் புத்தகத்தில் எழுதியிருக்குது, முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் வேற ஒன்றும் பண்ணலைங்க, பைபிள் படித்தேன், பைபிள் சொல்லுது, அதை நான் அப்படியே என்ன பண்ணேன், திருப்பி சொன்னேன். நான் உலகத்தில் இருக்க அத்தனையும் போய் என்ன பண்ணல, கடிச்சுலாம் பார்க்கல. பைபிளை நம்பினேன், பைபிளை விசுவாசித்தேன், அது எனக்கு என்ன கொடுத்துருக்கு, இப்போ புதுசாக ஒரு டாக்டரேட் கொடுத்துருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த வேதத்தை பாருங்களேன். அறிவாளிகள் படிக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் அது புரியுது. அவங்க கேள்விகளுக்கும் இதில் என்ன இருக்குது, பதில் இருக்குது. ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார். அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட நல்ல உபகரணங்கள்லாம் இல்லை. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா, கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவருக்கு அது மாதிரி ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அவர் கண்டுபிடிச்சி தான் ஆகணுன்ற நிர்பந்தம். விஷயம் என்னென்னா, அவர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர், பைபிளை நேசிக்கிறவர். அவர் அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு பைபிள் படிக்கும் போது எரேமியா 15ஆம் அதிகாரத்தை படிச்சிருக்கிறார். அதில் பாருங்கள், ஒரு வார்த்தை போட்டிருக்கு, பிடித்து இழுக்க நாய்களும் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் போட்டிருக்கு. நீங்கள் அந்த படிச்சிங்கன்னா, அது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அது வேறு ஏதோ அர்த்தம் மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் அவருக்கு பளிச்சுன்னு ஒரு கண்ணில் வருது, பிடித்து இழுக்க நாய்களும். உடனே அவர் என்ன பண்ணார், அவர் வீட்டில் இருந்த நாயை கூப்பிட்டுட்டு போய் அந்த கொலை நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் அதை மோப்பம் பிடிக்க வைக்க, அது மோப்பம் பிடிச்சி கரெக்டாக போய் கொலைகாரன் வீட்டில் போய் அவனை பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் போலீஸ் டாக்ன்ற அந்த சிஸ்டமே இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இந்த பைபிள் நீங்களும் நானும் நினைக்கிறத விட சிறப்பானது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அருமையானவர்களே, இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த பைபிளை நம்மளுக்கு கொடுத்தவர் நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் இல்லையா. அவர் அநேக தீர்க்கதரிசிகளை மனதில் ஏவுகிறார். 40க்கு மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்டு இந்த வேதாகமம் எழுதப்பட்டது, அது நமக்கு தெரியும். இந்த வேதாகமத்தை எழுதுறதுக்கு 1400 வருஷம் இடைவெளியில் எழுதப்பட்டது. இப்போது உதாரணமாக, இப்போ நான் ஒரு புக்கு எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் சோமு ஒரு புக்கு எழுதுகிறார். 2 புக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒரு கலாச்சார பின்னணியில் நான் வளர்ந்துருக்கிறேன், அதை மாதிரி தான் நான் எழுதுவேன். அவர் எழுதுனா அவர் வளர்ந்த கலாச்சார பின்னணியில் அவர் எழுதுவார். இப்போ இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் 10 புக்கு எழுதுகிறோன்னா 10 புக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் பாருங்கள், 40க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் 1400 வருஷ இடைவெளியில் எழுதின இந்த புத்தகம் ஒரே கருத்தை சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பைபிள் சொல்லுகிறது, ஆவியானவர் அவர்களை ஏவி எழுத வைத்தாராம். ஆமென். அருமையானவர்கள், இந்த காரியத்தெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன், இந்த மனுக்குலத்தை கடவுள் நேசிக்கிறார். ஆமென். மனு மக்களை நேசிக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். அந்த கடவுள் ஏன் இந்த மனுக்குலத்தை படைக்கிறார்? சும்மா அப்படியே வெறுமையா படைச்சு விட்டாரா? இல்லை. ஒரு நோக்கத்தோட கூட இந்த மனுக்குலத்தை படைக்கிறார். அருமையானவர்கள், இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆயிரமா இந்த விலங்குகள்லாம் ஓடும் பாருங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விலங்குகள்லாம் ஓடும். எங்கே ஓடுதுன்னு அதுக்கு தெரியுதான்னு தெரில. எல்லாம் ஒரு இடத்துக்கு அப்படியே ஓடும், திருப்பி ஓடி வரும். ஆனால் பாருங்க, கடவுள் உங்களையும் என்னையும் அப்படி படைக்கலை. அவர் மனிதனை இந்த எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் கிரீடமாக படைக்கிறார். அந்த மனிதனுடைய கையில் இந்த முழு உலகத்தின் அதிகாரத்தை வேற கொடுக்கிறார். அருமையானவர்களை, ஏன் கடவுள் அதை செய்கிறார்? ஏன் கடவுள் அதை செய்கிறார்? பாருங்க, அவர் அண்ட சராசரத்தின் சிருஷ்டிகர். அண்ட சராசரத்தை அவர் ஆளுகை செய்து நடத்துகிறார். ஆமென். தான் படைக்கிற மனிதன்
தன்னுடைய பிள்ளையா இருந்து, தன்னுடைய தலைச்சம் பிள்ளையா இருந்து, தன்னை போலவே இந்த உலகத்தை அவன் ஆளுகை செய்யணும்னு அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை போலவே தான் எப்படி அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறோமோ அதே போல தான் சிருஷ்டித்த தன்னுடைய மகனாகிய மனுஷனும், அவர் மகனை போல தான் படைச்சார், அவரோட வாரிசை போல தான் படைச்சார், அவருடைய சாயலாகவே படைச்சார். ஹல்லேலூயா. அந்த சாயல்ல படைக்கப்பட்ட மனிதனை இந்த முழு உலகத்துக்கும் அதிகாரியா அவர் ஏற்படுத்துகிறார். தான் படைக்கிற மனிதன் ஏதோ மண்ணை போலவோ புழுவை போலவோ புழுதியை போலவோ இருக்கணும்னு கடவுள் நினைக்கல. அவன் அதிகாரமுடையவனா இருக்கணும்னு தேவன் நினைக்கிறார். தான் எப்படி அண்ட சராசரங்களுக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறோமோ அதே போல இந்த உலகத்துக்கு அவனும் ராஜாவா இருக்கணும்னு கடவுள் நினைக்கிறார். எல்லா உயிரினங்களையும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே அந்த கடவுள் கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானவர்களே, இதெல்லாம் ஏன் செய்கிறார்? அதை மட்டும் செஞ்சுட்டு அவர் விடலை. அந்த பைபிள் சொல்லுகிறது, அவர் தினந்தோறும் அவனை பார்க்கறதுக்காக இறங்கி வந்தாராம். ஹல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்து அந்த மனுஷனோட கூட அவர் நடக்கிறாராம். அண்ட சராசரத்தை நிர்வகிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட சராசரத்தை நிர்வகிக்கிறவர், இந்த பரலோகத்தை நிர்வகிக்கிறவர், அவ்வளோ நிர்வாகம் இருந்தாலும் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு கீழே கோடி கோடி கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தேவதூதர்கள் அத்தனை பேருக்கும் தினம் வேலை இருக்கு. தேவதூதர்களில் யாரும் சும்மாலாம் உட்காரல. தேவதூதர்கள் அத்தனை பேருக்கும் அவர் என்ன கொடுத்துருக்கார்? வேலை கொடுத்துருக்கார். பைபிள் சொல்லுது அவர் நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைக்கிறாராம். ஆமென். கோடானு கோடி தேவதூதர்களை கூட அவர் பேர் வச்சு பேரிட்டு அழைச்சி அவங்களுக்கு வேலை கொடுக்குறாராம். இந்த பைபிளில் கூட பாருங்களேன், யாக்கோபுன்னு ஒருத்தனை பார்க்குறோம். அவர் தூங்கும்போது ஒரு தரிசனத்தை பார்க்குறார். அந்த தரிசனத்தில் வானத்துக்கும் பூமிக்கு என்ன இருக்கான்? ஒரு பெரிய ஏணி இருக்குதான். அந்த ஏணியில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தாங்களாம். தேவதூதர்கள் சும்மா உட்காரல. தேவதூதர்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அவ்வளோ கோடிக்கணக்கான தேவதூதர்களுக்கு வேலை கொடுக்குற ஒரு எஜமானவர். ஆமென். அவ்வளோ வேலையும் விட்டுட்டு தினம் இந்த மனுஷன் கூட இறங்கி வந்து அவர் பேசணும் பழகணும்னு நினைக்கிறாருன்னா சும்மா இருக்குமா? இது வெறும் பாசத்தினால மட்டும் இல்லை அருமையானவர்களே. ஏதோ அந்த கடவுள் தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக பாசத்தோட வந்தார். ஆனால் அதுக்காக மட்டும் வரல. அவர் தன்னுடைய மகனாகிய இந்த மனுஷன் பல காரியங்களை தன்னிடத்தில் கற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் ஜான் ஐயாவை பற்றி சொல்லிட்டு தான் அந்த செய்தியை ஆரம்பித்தேன் இல்லைங்களா? ஒரு நல்ல தேவ மனிதர். நான் இங்கே வரும்போதெல்லாம் அவர் வீட்டில் அப்போல்லாம் ரொம்ப நாள் தங்குவேன். இப்போல்லாம் தான் முடியறதில்ல இல்லைங்களா? அப்போ அவரோட தங்கும்போது பாருங்கள், மணிக்கணக்கான அவர் வசனத்தை சொல்ல நான் கேட்பேன். அவர்கிட்ட கொஞ்சம் அப்படி தூண்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். நிறைய வசனம் சொல்லுவார். சேமுக்கெலாம் அந்த அனுபவம் நிறையாவே இருக்கும். நிறைய சொல்லுவார். வசனத்துலேருந்து நிறைய ரகசியங்களை அவர் போதிப்பார். மணிக்கணக்காக நான் அவர்கிட்ட உட்காந்து கேட்பேன், கற்றுக்கொள்வேன். இப்படி இன்னும் கூட நிறைய தேவ ஊழியக்காரர்கள் எனக்கு இருக்கிறாங்க. அதில் சிலர்லாம் ஆண்டவரோடு இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் போய் உட்காந்து இந்த வசனத்தை பற்றி நான் மணிக்கணக்காக கேட்பேன். எத்தனை பேர் கவனிச்சிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? இதுதான் ஜீவன். இந்த வசனம் தான் ஜீவன். இதுதான் இந்த உலகத்தின் எல்லா கேள்விகளுக்கும் பதில். மகனே மகளே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் நாங்கள் கூட பைபிள் படிக்கிறோங்க, எனக்கு அதெல்லாம் புரிய மாட்டேன். எடுத்தனெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டார்? சொல்லிக் கொடுக்க மாட்டார். பாருங்கள், இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில்
எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்க வேணாம். அவர் அங்கே விதைக்கிறவனுடைய உவமைன்னு ஒன்று சொல்கிறார். ஒரு விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைச்ச விதை, சில விதை எங்கே விழுந்துச்சான்? வழி அருகே விழுந்துச்சான். பறவைகள் அதை பட்சித்து போட்டதான். சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்துச்சான். அது முளைச்சிச்சான். ஆனால் என்ன ஆச்சான்? வெயில் ஏறின போது அது கருகி போச்சான். வேறு இல்லாததுனால அது உலர்ந்து போச்சான். மூன்றாவது முள்ளு நிலத்தில் விழுந்ததான். அது அப்படியே முள்ளால் நெருக்கப்பட்டு அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ, இயேசு சொல்கிறாரு, அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. இதை ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அந்த சீஷர்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா நம்ம இவர் தான் கடவுள்னு நினச்சிருக்கிறோம். அவங்களுக்கு டவுட் வேறு இருந்துச்சு. இவர் தான் கடவுளா, மேசியா இல்லையா, நிறைய டவுட் இருந்துச்சு அவங்க எல்லாத்துக்கும். அவங்களுக்கு எதுக்கு இவர் கதை சொல்லிட்டு இருக்காரு? ஓமை அப்படின்னு தமிழில் எழுதியிருக்கு, சுத்த தமிழில். ஓமைனா என்னது தான்? கதை தான். அவங்களுக்கு புரியல, எதுக்கு இயேசுநாதர் கதை சொல்கிறாரு. கதை எதுக்கு சொல்லணும்? கதை சொல்கிறதுக்கு அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் என்னது ஒரே ஆச்சரியம் பாருங்கள். அப்போ எல்லாரும் தனியாக கேட்டாங்களாம். பைபிள் சொல்லுது, 13ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, சீஷர்கள் தனித்து அவங்களுக்கு கதை சொன்னீங்களே, எதுக்கு சொன்னீங்க? அந்த கதைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, அவர் சொல்கிறாராம், 11ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 13:11. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அருமையானவர்களே, அப்புறம் வீட்டில் போய் அதை நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. அதில் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிருபையை நான் கொடுக்குறேன்ப்பா. அது என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கதை வடிவத்தில் நான் சொல்லிடுவேன். ஆமென். அவருடைய ஞானம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஞானம். கவனிச்சுட்டே வரீங்களா? அவருடைய ஞானம் எவ்வளோ அற்புதமான ஞானம். அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் நான் கதை மாதிரி சொல்லிடுறேன். ஆனால் வெளியில் இருக்கவனுக்கு அது கதை, ஆனால் உனக்கு அது கதை இல்லைப்பா. தான் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு நான் அதை கதையாக சொல்லலை, ஆனால் நீ திரும்ப என்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே, எதுக்கு அந்த கதை சொன்னீங்க? நீ கேட்டால் தான் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்குள்ளே இருக்க ரகசியத்தை சொல்லி கொடுப்பேன். ஆமேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அருமையானவர்களே, இந்த வேதத்தை ஆழமாக அறிந்திருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களோட நான் வாழ விரும்புகிறேன். அவங்க கூட பேச விரும்புகிறேன். அவங்க கூட நான் நிறைய நேரம் நான் செலவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற பொக்கிஷங்கள் என்னுடைய ஊழியத்துக்கும் சரி, என்னுடைய வாழ்க்கைக்கும் சரி, அது மிக மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போது பாருங்கள், நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் அவர் எங்கே வச்சுருக்கார்? பைபிளில் வச்சுருக்கார். ஆனால் கேட்டால் தான் கொடுப்பார். கேட்கலன்னா என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கேட்டிங்கன்னா கொடுப்பார். அப்போ இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்கிறவங்க யார்? அவங்க தான் தேவனிடத்துலேருந்து அருள் பெற்றவர்கள். சொல்கிறார், உங்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவங்களுக்கு அது கதையாக தான் சொல்கிறேன்ப்பா. மற்றவங்களுக்கு அது என்னது தான்? வெறும் கதை தான். அவன்கிட்ட போய் கேட்டான், அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆமாம்மா, இன்றைக்கி இயேசுநாதரோட பிரசங்கத்தை போய் கேட்டேன், என்னமோ ஒரு கதை சொன்னார், கதை நல்லா தான் இருந்துச்சுன்னு போயிருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், அவங்க கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படிக்கு அவங்களுக்கு அது கதையாக சொல்லப்படுது. ஒரு நாள் வரப்போது, அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவங்க ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதேன்னு சொல்லப்போ, இல்லையேப்பா நான் சொன்னேனே, நான் தான் உனக்கு அன்னைக்கு கதை சொன்னேன். ஐயோ, அது கதைன்னு நினச்சேன் ஆண்டவரே. அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் பதிலே சொல்ல. இல்லைப்பா, நான் சொன்னேன்ப்பா, நான் உனக்கு பதில் சொன்னேன். அந்த பதிலை நான் உன் கையிலேயே எழுதி என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்தனே. ஆண்டவரே, நான் அதை படித்தேனே ஆண்டவரே, அது என்ன, அது ஏதோ கதை தான் சொல்லியிருந்தீங்க. ஆமாப்பா, அது கதை தான். ஆனால் நீ என்கிட்ட தனியாக கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்?
அதுக்குள்ளே இருந்த ரகசியத்தை உனக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தின் எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர்கிட்ட பதில் இருக்கு. அப்போ அவர் தினம் ஏன் இந்த ஆதாம் கிட்ட இறங்கி வந்து பேச வந்தார்? தினம் அவர் இறங்கி வந்து இந்த ஆதாமோட ஏவாளோட ஏன் பேசுறார்? அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் ஏன் இறங்கி வரணும்? அவருக்கு என்ன வேலை இல்லையா? அவர் தான் கோடிக்கணக்கான தேவதூதர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வேலை இருக்கே. அவ்வளோ பெரிய எஜமானனா இருக்காரு. அதை விட்டுட்டு அவர் ஏன் இறங்கி வர்றார்? ஏன்னா அவர் மனுஷனை டெவலப் பண்ண விரும்பினார், மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அந்த மனுஷன் தாங்கிட்ட கேட்க மாட்டானா? ஆண்டவரே, இவ்வளோ அறிவா இருக்கிறீங்களே, இவ்வளோ ஞானமா இருக்கீங்களே, இதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்பான்னு அவர் எதிர்பார்த்தார். கவனிச்சுட்டே வரீங்களா? இந்த ஆதாம் கிட்ட அவர் என்ன எதிர்பார்த்தாரு? அந்த ஆதாம்கிட்ட என்ன எதிர்பார்த்தார் பாருங்க. தினம் அவங்க இறங்கி நடந்து வரும்போது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, தேவ ஞானம் கூட அவர் கூட இறங்கி வந்துச்சாமா. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு அதை படிக்கும்போது. தேவ ஞானம், ஞானத்தின் ஆவி, அந்த ஞானத்தின் ஆவி அவர் கூட இறங்கி வந்து அந்த மனுமக்களுடனே அதுவும் சந்தோஷமா இருந்துச்சுன்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் எழுதுனது வந்து தேவ ஞானம். புரிஞ்சிட்டவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவ ஞானமே இறங்கி வருது. ஆனால் அந்த ஆதாம் ஏவாளுக்கு பாருங்க, அது புரியவே இல்லை. எதுக்கு கர்த்தர் தினம் இறங்கி வராரு? அவர்கிட்ட அப்படி கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு என்ன இருக்குது? தினம் வரும்போது ஓடி போய் கையை பிடிச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கையை பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு பேசிக்கிட்டு அப்படியே விட்டுறது. அப்படியே எதுக்குப்பா வந்தீங்க இன்னைக்கு? என்னை பார்க்கறதுக்கு ஏன் வந்தீங்க ஏசப்பா? இன்னைக்கு என் கூட வந்து அந்த பிரசன்னத்தோடு இறங்கி வந்தீங்களே, அந்த காரணம் என்னன்னு கேட்டிருந்தா அவர் சொல்லி கொடுத்துருப்பார். ஆனால் இந்த தருதலைங்களுக்கு பாருங்க, அவர்கிட்ட பேசுறத விட பாம்புகிட்ட பேசுறதுக்கு தான் பிடிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. யாருக்கிட்ட பேசுறதுக்கு தான் பிடிக்குது? அது இன்னைக்கு கூட அப்படிதானே இருக்கு. நல்ல புருஷன் சம்பாரிச்சு கொட்டுற புருஷனை வீட்டில் வச்சுக்கிட்டே இன்னொரு பாம்பு கூட ஃபோனில் பேசுதுல்ல, பேசுதுங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி பாம்புங்க கிட்ட, தப்பான ஆட்கள் கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஜனத்துக்கு ஏன்பா பிடிக்குது? இப்போ ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்னு சொல்கிறான் பாருங்க. அவர் ஜென்டிலானவர். வேணாம் அதுக்கிட்டலாம் போய் பேசாத அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர். ஆனால் அவர் ஒன்று சொல்லிட்டார், இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே. அப்போ இவங்க என்ன புரிஞ்சிருக்கணும்? அந்த பழத்தை ஒருத்தன் சாப்பிட்டா நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறான். சரி, அடுத்த நாள் அவங்க ஆண்டவர்கிட்ட அதை கேட்டிருக்கலாம்ல. இருக்கீங்களா? அவர் தான் தினம் இறங்கி வராரு. அவரு தினம் இறங்கி வராரேப்பா. அவர் இறங்கி வரும்போது சரி, உடனே ஆதாம ஏவாளும் பேசிட்டேப்பா. இப்போ ஏவாள் வந்து ஆதாம்கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கலாம். என்னங்க, அந்த பாம்பு சொல்லிச்சுங்க, அந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம என்ன ஆக மாட்டோமா? சாகவே மாட்டோமா? தேவனை போல மாறிடுவோமா? ஆதாம் மட்டும் கொஞ்சம் புத்திய இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? சரி விடு, நாளைக்கு தான் வருவார்ல, அவர்கிட்ட கேட்கலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த பாம்பு சொன்ன உடனே ஒரே நாளில் ஒன்றும் அது நடந்திருக்காது. அது பாம்பு எப்பயுமே பாருங்க வெயிட் பண்ணும். சொல்லுங்க, பாம்பு வெயிட் பண்ணும். எதுக்கு வெயிட் பண்ணும்? வஞ்சிக்கிறதுக்கு தான். அது வஞ்சிக்கிறதுக்கு அது என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். எத்தனை நாள்னாலும் வெயிட் பண்ணும், எத்தனை மாசம்னாலும் வெயிட் பண்ணும், எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணும். அதோட நோக்கம் அவங்கள எப்படியாவது கவுத்திடணும், வஞ்சிச்சிடணும், நரகத்துக்கு கூப்பிட்டு போயிடணுன்றது தான். அருமையானவர்களே, அது அதுக்கு கொஞ்சம் டைம். ஒரு நாள் எனக்கு உன்ட்ட பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா பாம்பு ஒன்றும் கஷ்டப்படாது. பாம்பு என்ன பண்ணாது? நான் கோவிச்சுக்கிட்டேன், உன்ட்ட பேச மாட்டேன்னா, நான் பேசுறதுலாம் உங்களுக்கு புரியுதா? பாம்புனா நான் பாம்பை சொல்லிக்கிட்டு இருக்கல. ஓகே, புரிஞ்சிச்சுன்னா சரி. அப்போ இந்த பாம்பு மாதிரி இருக்கிற ஆளுங்க, இந்த பாம்புனா விஷம் தானே, அது பேரே நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா கொத்துனா நல்லா இருக்குமாண்ணா?
பேர் நல்ல பாம்பு, நல்ல வேலை. தேளுக்காவது அட்லீஸ்ட் தேளுன்னு மட்டும் பேர் வச்சான், நல்ல தேளுன்னு வைக்காம. ஸோ நல்ல பாம்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே விஷம் இருக்குது பாருங்க. இந்த நிறைய பேர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் நாவில விஷம் இருக்குன்னு எழுதுறான். சங்கீதத்தில் எழுதியிருக்குது, அவர்கள் நாவின் கீழே விஷம் இருக்கு. அவங்க பேசும் போதே தந்திரமா பேசுறாங்க. தாவீது சொல்றான், அப்படிதான் பேசுறாங்கப்பா. அவங்க எப்படா என்ன கவுத்துறதுன்னு பேசுறாங்க. அவன் சொல்றான், மந்திரிகள் கூட, அவனுக்கு கீழே இருந்த அமைச்சர்கள் கூட அவனுக்கு விரோதமா பேசுறாங்களாம். தாவீது சொல்றான், நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எனக்கு விரோதமா அவங்களாம் பிளான் பண்றாங்க, நானும் என்ன பண்றேன்? ஏன்னா யார்கிட்ட பேசினா விடுதலை வரும்னு எனக்கு தெரியும், அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அருமையான தேவஜனமே, இந்த மாலை வேளையில நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? கடவுள் ஒரு மனிதனை நேசிச்சு அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காருப்பா. அத்தனை கேள்விகளுக்குமான பதிலை வச்சிருக்கிறாருப்பா. ஆனா அவர் என்னன்னா அதை மறைச்சு வைக்கிறார். அது என்ன பண்றாரு? வசனம் சொல்லுதுங்க, காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மையா. என்னமா ஆச்சரியமா இருக்கு. காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மையா. அந்த வசனம் எப்படி முடியுது? காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஹல்லேலூயா. காரியத்தை ஆராய்வது யாருக்கு மேன்மையா? ராஜாக்கள் தான் காரியத்தை ஆராய்ச்சி செய்வாங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஊமையில சொல்லியிருக்காரு. மற்றவங்களாம் ஊமையா பார்த்துட்டு கதையா பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவான். ராஜாவா தன்னை யார் நினைக்கிறாங்களோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே நான் மண்ணா இருக்கிறேன் புழுவா இருக்கேன்னு சொல்றானே, அவளாம் சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுவான். ஆனா யாரெல்லாம் தான் ஒரு ராஜானா என்னதுப்பா? ராஜானா பதவியை யோசிக்காதீங்க, பொறுப்பு. ராஜரீகம்னா என்னதுங்க? ஒரு ராஜானா ஐயோ அவர் பெரிய ஆளுப்பா, அவர் வரும்போது பிரம்மாண்டமான ஒரு கார்ல இல்லப்பா. ராஜான்ற வார்த்தைக்கு பொறுப்புள்ளவன்னு அர்த்தம்ப்பா. ஐயோ அவனை நம்பி ஒரு கூட்ட ஜனம் இருக்குதுப்பா, அவனை நம்பி ஒரு பெரிய திரளான ஒரு நாடு இருக்குதுப்பா. அந்த நாட்டை அவன் அழகா வளத்துக்குள்ள நடத்தணும். ஹல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவனை எடுத்தீங்கன்னா அருமையானவர்களே, அவன் அந்த குடும்பத்துக்கு ராஜாவா தான் கர்த்தர் வச்சிருக்கார். ஒரு சகோதரி எடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு மகாராணியா தான் வச்சிருக்கார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா அந்த மகாராணிங்கெல்லாம் இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க பாருங்க. மகாராணிங்களுக்கெல்லாம் ஃபுல் பிஸி, ஃபுல்லாக சீரியல்லையே உட்காந்துருக்கிறது தான். ஆமாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சென்னையில் ஒருத்தன் உள்ளே வந்து பீரோவே தூக்கிட்டு போயிருக்கிறான். வீட்டிலேருந்து ஏதோ கை நகை நட்டல, பீரோவே தூக்கிட்டு போயிருக்கிறான். இந்த மகாராணி என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பொறுப்பு, எவ்வளோ பொறுப்பு வளர்ந்துருக்கு பாருங்க. என்னன்னா அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்மளோட பொறுப்புகளை நம்ம புரிந்து கொள்கிற இடத்துக்கு வருவோம். ஏன் கர்த்தர் என்ன இந்த தூதூர் மட்டத்தில் கொண்டு வந்தார்? ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்தார்? ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு பைபிளை கையில் கொடுத்துருக்கிறார்? ஹல்லேலூயா. மகனே மகளே, சும்மா இல்லை, உன்னை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டம் பெரிய திட்டம். சொல்லுங்க, கர்த்தர் என்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு 2 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைச்சு ஜாலியாக இருங்கப்பா அப்படின்லாம் விடல. இப்போ நிறைய மரம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, ஜாலியாக விளையாடிக்கோங்க அப்படிலாம் படைக்கல. அவர் படைச்ச அந்த நாள்லேயே பாருங்க, அவங்கக்கிட்ட முழு உலகத்தோட அதிகாரத்தை கொடுத்தாராம். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, 29ஆம் வசனம் சொல்லுது. இங்கே இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும், அதுக்காக அப்படியே சுற்றி சுற்றி உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் பாருங்க, அந்த ஆதாம் ஏவாளுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவங்க அதை புரிஞ்சுக்கல.
இதை வேற வார்த்தையில் சொல்லட்டுமா, யாரெல்லாம் உண்மையா ஜெபிப்பாங்க தெரியுங்களா? பொறுப்புள்ளவர்கள் ஒழுங்கா ஜெபிப்பாங்க. சில பேருக்கு எனக்கு ஜெபம் பண்ண உட்காந்தாலே போர் அடிக்குதுங்க அப்படின்னா, எப்பா உனக்கு போர் அடிக்கல, உனக்கு பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம்ப்பா. உன்னை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காருன்னு இன்னும் உனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு உன் நிலைமை என்னவோ, உன் சூழ்நிலை என்னவோ, அதுதான் உன் முழு வாழ்க்கை. அது அங்கேயே அப்படியே இருந்து கல்லறைக்கு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற. இல்லை மகனே மகளே, கர்த்தர் உன்னை குறித்து பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. அதாவது நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாத. அது பைபிளில் எழுதியிருக்கா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், எரேமியா 33:3. வாசிங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எல்லாருமே சொல்றீங்களே மனப்பாடமா, சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு. அங்க கூட என்ன சொல்றாரு? எப்பா சும்மா இருக்காதப்பா, என்ன பண்ணு, கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுப்பா. நீ கூப்பிடும் போது நான் என்ன பண்ண போறேன்? மறு உத்தரவு கொடுத்து, நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட பேசல. எப்படிப்பா பேசுவாரு? நீ கேட்டதானப்பா பதில் சொல்லுவாரு. அவர் சொல்ல, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு அருளி செய்வேன். அருளி செஞ்சு அப்புறம் என்ன 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 மறு உத்தரவான்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, அறியாததும் உனக்கு அறியாததும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ உனக்கு அது தெரியலப்பா, நான் உன்னை பத்தி ஒரு பிளான் வச்சிருக்கேன், அது உனக்கு தெரியல. அடுத்து உனக்கு எட்டாததுமான என்ன அர்த்தம்? எப்பா ஈவன் யூ cannot imagine about it. அதாவது உன்னால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு எதிர்காலத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு எதிர்காலத்தை, எனக்கு மிக சிறப்பான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். மிக சிறப்பான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த மிக சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார்ன்றதை நீ விசுவாச்சு அதை ஆண்டவரை நோக்கி கேளுப்பா. அவர் சொல்றார், இப்போ உனக்கு அது தெரியல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை. திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு காலையில கூட நான் சொல்லும்போது செய்தியில் நான் சொன்னேன், செமினார்ல, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் இன்டர்நேஷனல் அபிஷேகம். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லப்பா. இந்த முழு உலகத்துக்கும் உன்னை கூப்பிட்டுட்டு போற அளவுக்கு அந்த அபிஷேகத்துக்கு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த முழு உலகத்துக்கும் உன்னை கூப்பிட்டுட்டு போய் உன்னை வல்லமையா பயன்படுத்துறதுக்கு அந்த அபிஷேகத்தை அவர் ஏற்கனவே உனக்கு கொடுத்துருக்காருப்பா. ஆனால் இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அந்த அபிஷேகம் எதுக்குன்னா, சண்டே சர்ச்சுக்கு வந்து ஆவியில் நிறையும் போது ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுறதுக்குன்னு நினச்சிருக்கிறாங்க. பா, அந்நிய பாஷை தான் பேசணும்ப்பா, ரொம்ப நல்லதுப்பா, நானும் பேசுகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அதுக்கு மட்டும் அதை கொடுக்கலப்பா. அந்த அபிஷேகத்தை உனக்கு ஏன் கர்த்தர் கொடுத்துருக்கார் தெரியுமா? மகனே மகளே, அவர் உனக்கு கொடுக்க போகிற பெரிய எதிர்காலத்துக்கு அந்த அபிஷேகம் தான் உன்னை கூப்பிட்டு போகுதுப்பா. ஆக்சுவலாக பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த மெசேஜே வேறு. அந்த மெசேஜுக்கு தான் போகலான்னு நினைக்கிறேன், என்னால் போகவே முடியல. சரி, ஆவியானவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், முதல் தடவை நான் சிங்கப்பூருக்கு போகிறேன். எனக்கு இது ஒரு ஆச்சரியம். பாருங்கள், திடீர்னு எனக்கு ஆவியில் தோணுது சிங்கப்பூருக்கு போகணுன்னு. சிங்கப்பூரில் எனக்கு யாருமே இல்லை, யாரையுமே தெரியாது. ஆனால் சிங்கப்பூருக்கு போகணுன்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவகிட்ட சொல்கிறேன், என்னன்னு தெரில, கர்த்தர் வந்து என்ன சிங்கப்பூருக்கு போக சொல்கிறாரு. அவள் அந்த மறுக்கிறதுலாம் கிடையாது. யோ, நைட்டு ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டேயா, கனவுல ஏதாவது உளறி விடு அப்படின்லாம் சொல்ல. அவ சரிங்க கர்த்தர் சொன்னார்னா செய்வாருங்கன்ட்டா. என்னன்னா, என்கிட்ட விசாவும் இல்லை, டிக்கெட்டும் இல்லை, டிக்கெட்டு வாங்க காசும் இல்லை, என்கிட்ட எந்த காசுமே இல்லை. ஸோ நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் ஒருத்தர் எனக்கு எதுலேயோ வராரு. எப்படி எனக்கு அந்த கான்டாக்ட் வருதுன்னு தெரில. அந்த பாஸ்டரோட நம்பர் கிடைக்குது. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் சிங்கப்பூரில் இருக்கார். அவர் அடுத்தவர் தான், நீங்கள் கிளம்பி வாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டார்.
எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது, இத்தனை வருஷமாக தெரியாத ஒரு மனுஷன் திடீர்னு ஃபோன் பண்ணால் வாங்கன்ட்டாரே. சரிங்கய்யான்னு சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா எனக்கு வந்து பாருங்கள், விசா வாங்குறதுக்கே காசு இல்லை. அப்போ வந்து 3000 ரூபாயோ என்னமோ இருந்துச்சு, அதுக்கே என்கிட்ட காசு இல்லை. டிக்கெட் அப்போ ஒரு 15,000 ரூபா, அதுக்கும் என்கிட்ட காசு இல்லை. ஆனால் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு விசா ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணி விசுவாசத்தோட, பிரதர் சிங்கப்பூருக்கு போக வர டிக்கெட் எவ்வளோ எல்லாம் அவன் சொல்லிட்டோன்னே நான் சரி இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க, வந்து நாங்கள் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்துடுவோம், நாங்கள் விசா போட்டுறேன், டிக்கெட் போட்டுறேன்ட்டான். சண்டே நான் வந்து சரி வாங்கன்னு சொன்னேன். அவன் மண்டே மார்னிங் வந்து என்ன வாங்கிட்டு போயிட்டான், என்கிட்ட என் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டான். என் கையில் 10 ரூபா கூட இல்லை. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் அவன் ஃபோன் பண்ணுறான். சார் விசா போடணும் சார். போடுப்பா சார், போவீங்க தானே? ஏப்பா அதுக்கு தானேப்பா பாஸ்போர்ட்டை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவனுக்கு என் மூஞ்சில் எழுதி ஒட்டி இருந்துச்சு போல இருக்குது, என் பாக்கெட்டில் எதுவும் இல்லைன்னு. அவன் சார் உண்மையிலேயே போடட்டா சார்? எப்போ அதுக்கு தானேப்பா பாஸ்போர்ட்டை உன்ட்ட கொடுத்து விட்டேன், போடுப்பா அப்படின்ட்டேன். கடைசியாக வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், சார் உண்மையிலே போட்டுறேன் சார். எப்பா உண்மையிலே போடுப்பா அப்படின்றான். சரி. அப்புறம் அன்னைக்கு நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவன் சொல்கிறான், சார் இன்னைக்கு எப்போ போடட்டும் சார்? செவ்வாய்க்கிழமை காலைல கேட்குறான். சார் எப்போ சார் போடட்டும்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நைட்டுக்கு போடுப்பான்ட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கே டிக்கெட் போடுப்பா. அப்போ அவன் ஒரு மாதிரி குழம்பிட்டு அப்புறம் சரி சார்னு வச்சுட்டான். அன்றைக்கி பாருங்கள், ஒருத்தங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க. சும்மா இப்படி போனேன் பாஸ்டர், உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்ட்டு வந்தேன். உட்காருங்க. அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. முடிச்சிட்டாங்க, ஜெபம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், வீட்டை விட்டு எந்திரிச்சு போகிறாங்க. போயிட்டு அவங்க திருப்பி வந்து, பாஸ்டர் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த உடஞ்சி போன திருகாணி, கம்மல் உடஞ்சி போனது, இதெல்லாம் நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாத்தையும் மொத்தமாக போட்டு என் பையனுக்கு ஒரு மோதிரம் வாங்கலான்னு இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பாஸ்டர். ஆனால் எனக்கு என்னமோ அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு என் கையில் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தா எல்லாமே உடஞ்சது, திருகாணி கம்மலில் பாதி, ஆனால் எல்லாமே என்னது தான், தங்கம். உடனே நானும் என் ஒய்ஃபும் என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே அவன் ஃபோன் பண்ணுறான், சார் டிக்கெட் போட்டேன் சார். என்னைக்குப்பா? நாளைக்கு காலைக்கு போட்டிருக்கேன் சார், புதன்கிழமை காலையில் போட்டேன் சார். உடனே நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த கோல்டெல்லாம் நாங்கள் விற்கிறோம். பாருங்கள், விற்றா எவ்வளோ கிடைக்கிது தெரியுமா? எவ்வளோ வருதுன்னா, கரெக்டாக டிக்கெட்டுக்கும் விசாக்கும் எவ்வளவோ அவ்வளோ வருது. அதுக்கு மேலே ஒரு 800 ரூபா வருது. அவ்வளோதான் மீதி வந்துச்சு. நாங்கள் போய் டிக்கெட்டையும் விசாவையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோம். வீட்டுக்கு வர்ற வழியில் என் ஒய்ஃப் சொல்கிறா, ஏங்க எந்த பேக்குங்க எடுத்துகிட்டு போங்க? ஏன்னா ஒரு பேகு கூட இல்லை, எல்லாருமே ரொம்ப சாதாரணம். இதெல்லாம் போய் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா? கேவலமாக இருக்கும். சரி ஏதாவது கடைக்கு போகலான்ட்டு உள்ளே போயிட்டோம். அந்த கடையில் நிறைய பேக் இருக்குது. ஆனால் நான் இந்த 800 ரூபாய்க்கு அங்கே பார்த்தா ரொம்ப சாதாரணமான பேக் தான் இருக்குது. அப்புறம் சரி ஓரளவுக்கு அது நல்லா இருக்கிற பேக் இருக்கிற ஏரியாவுக்கு போய் பார்த்தா அது எல்லாமே 2000, 2500 அப்படி தான் இருக்குது. கவனிச்சுட்டே வாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. திடீர்னு ஆவியானவர் எனக்கு ஒன்று சொன்னார். நான் அந்த 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 பேக்லாம் இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டேன். சுற்றி யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டேன், எவனுமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் 800 ரூபாய்க்கு ஒரு பேக் இங்கே வருவதாக அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துல தேடினா பார்த்தீங்கன்னா நடுவில் 750 ரூபாய்க்கு ஒரு பேக் இருந்துச்சு. அதே பேக் தான். அது டேக் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில. நான் அவக்குன்னு தூக்கிட்டு போய் கொடுத்தா அவனால் என்ன பண்ண முடியல, மறுக்க முடியல. அதனால் 750 ரூபாய்க்கு அந்த பேக் பிறகு பெரிய பேக்கே கிடச்சிது. எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலைல கிளம்புறேன். ஜோக் என்னன்னா, எங்கே போகிறேன்னு அது வரைக்கும் தெரியாது. இந்த ஏர்போர்ட்டில் என்ன பண்ணணும், எந்த வீட்டுக்கு போகிறீங்களா ஹோட்டலில் போகிறீங்களான்னு அந்த அட்ரஸை எழுதுனா தான் அவன் உள்ளே விடுவான் நாட்டுக்குள்ளே. நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறேன். அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். பாருங்கள், பாஸ்டர் ஃபோனே எடுக்கல.
நைட்லாம் ட்ரை பண்ணுறாங்க, அந்த மனுஷன் என்ன எடுக்கலை, ஃபோனே எடுக்கலைங்க. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஆனால் ஆவியில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்குது. நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுது தானே? அதாவது என்னென்னா, கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா அதை செய்ய தேவையான பலனை அவரே கொடுத்துருவார். அந்த அபிஷேகமாகி அந்த பலன் இருக்கே, அதுவே வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சிரும்பா. ஹல்லேலூயா. அப்புறம் நான் எங்கே போகிறேன்னு தெரில. இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு காரில் தானே போனோம். காரில் போகிறதுக்கெலாம் காசு இல்லை. இப்போ தாங்க கார்லாம் வந்திருக்கு, அப்போல்லாம் கார்லாம் இல்லை. அப்புறம் என்னோட கூட இருக்க பாஸ்டர் சேவியர், அவரை தம்பி பைக்கில் கொண்டு வந்து விடுப்பான்னு சொல்லி நான் போகிறேன். இந்த போகிற வழியில் எங்கே போகிறோன்னு அப்படியே யோசிச்சுட்டே போகும்போது டக்குன்னு பாருங்கள், நான் 25 வயசாக இருக்கும்போது, இப்போ கூட கொஞ்சம் பக்கத்தில் தான் என் வயசு, ரொம்ப அதிகம்னு நினைக்காதீங்க, இப்போ ஒரு 54 வயசு தான் ஆகுது எனக்கு. அந்த 25 வயசாக இருக்கும்போது நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே இந்த வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் கிளாஸ் எடுப்பேன். அதில் ஒரு பிள்ளை, அப்போ சின்ன பிள்ளை, அப்போ ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அப்புறம் அந்த பிள்ளை சிங்கப்பூரில் இருக்குது, கல்யாணம் பண்ணி சிங்கப்பூரில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் பார்த்து பேசி 15 வருஷம் ஆச்சு. போகிற வழியில் டக்குன்னு ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். அவன் அந்த பிள்ளையோட நம்பரை கொடுத்தான். அப்போல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வாட்ஸ்அப்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், வழியில் ஒரு பூத்தில் நின்று ஐஎஸ்டி கால் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா, என்கிட்ட மீதி 50 ரூபா தான் இருக்குது. அந்த 800 ரூபா இருந்துச்சு, 750 ரூபா பேகு போக மீதி 50 ரூபா தான் இருக்குது. அது அந்த ஐஎஸ்டிக்கு போயிடும். ஆனால் அது பண்ணுறேன். எனக்கு என்னன்னா, அந்த பிள்ளைகிட்ட நான் என்னை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நான் யார் இம்மா, நான் பாஸ்டர் சைமன்மா, எப்படி எனக்கு புரிய 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்படியே யோசிச்சுட்டே இந்த ஃபோனை பண்ணி ஹலோ அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பிள்ளை சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்றா. சே மகளே, என்ன தெரியுதா உனக்கு? என்ன பாஸ்டர், உங்கள் வாய்ஸ் மறக்குமா, சொல்லுங்க பாஸ்டர்ன்றா. அப்படியே நான் கண்ணில் தண்ணி கொட்டிருச்சு பாருங்க. ஆண்டவர் எந்தெந்த எப்படி வாசல்லாம் திறக்கிறாரு பாருங்க. அப்போ நான் சொன்னேன், மகளே, ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, அந்த மனுஷனை நம்பி நான் டிக்கெட்லாம் போட்டேன், இப்போ கிளம்பணும், அவர் ஃபோன் எடுக்க மாட்டாருப்பா. அந்த பிள்ளை கேட்குறா, சிங்கப்பூருக்கு வரீங்க, என் வீட்டுக்கு வர மாட்டீங்களா, நீங்கள் எங்கள் வீட்டில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்ற அவளுடைய அட்ரஸை கொடுக்குறா. பாருங்கள், நான் அங்கே சிங்கப்பூர் போகிறேன். இதுக்கு இடையில கவனிங்க, ஒரு இங்கே இருக்கிற சில ஊழியர்கள், தப்பாக எல்லாம் சொல்ல, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், அவங்களாம் என்னோடய வயசில் சின்னவங்க தான். அவங்களாம் எனக்கு சொல்கிறாங்க, ஆனால் சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா எப்படியும் ஒரு சர்ச்சில் $50 தான் காணிக்க கொடுப்பாங்க, அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டான், எந்த சர்ச்சிலையுமே காணிக்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே இருக்கிற சின்ன சர்ச்சு, பெரிய சர்ச்சு எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு 20 சர்ச்சிலையாவது நீங்கள் என்ன பண்ணணும், போய் பிரசங்கம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மொத்தம் $1000 வரும். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுது தானே? $1000 வரும். வந்துச்சுன்னா தான் நம்ம காசில் ஒரு 50,000 உங்களுக்கு தேரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு ஆவியில் என்னை யாருமே அவங்களுக்கு புரியல. எனக்கு கர்த்தர் சொன்னார், நான் பாட்டு கிளம்பி போகிறேன், எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு தெரில. கடைசியில் இப்படி ஒரு அற்புதம் நடக்குது. அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அந்த அடுத்த நாள் அவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு பாட்டி வீடு இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிறீங்களா? சரிப்பா. அது ஒரு வயசான பாட்டி. அவங்க வீட்டுக்கு நைட்டு 12 மணி போல் நான் போய் சேர்றேன். அவங்க ஆனால் ரொம்ப மரியாதையாக கவனிச்சாங்க. ஒரு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த ரூமில் போயிட்டு படுத்து ரொம்ப டயர்டு பாருங்க, இந்த ஃப்ளைட்டில் வந்த டயர்டு. தூங்கலான்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 50-60 பேய் இருக்குது. அத்தனையும் வரிசையாக நின்றுக்குச்சு. எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாக நாங்கள் உட்காந்துருக்கோம், நீ பாட்டுக்கு வருவியா அப்படின்னு. இது இந்த டயர்டில் நான் தூங்குவேனா, இதுங்களோட போராடுவோம். கடைசியில் வேறு வழி இல்லாமல் உட்காந்து போராடி, ஏன்னா நம்மளை ஒருத்தங்க அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்ருக்காங்க, நம்மளை மதித்து அவங்க நம்மளுக்கு ஒரு பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும்ல. அதனால் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த ஆவியெல்லாம் துரத்தி முடிக்கும் போது மணி 4 மணி மேலே ஆயிடுச்சு.
4-5 மணிக்கு தான் படுக்கிறேன். படுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா வந்து பாஸ்டர் காஃபி பாஸ்டர்னு எழுப்புறாங்க. நான் எந்திரிச்சு அந்த அம்மாட்ட, அம்மா உங்கள் வீட்டில் காஃபி இருக்கட்டும்மா, உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட சில தப்பான பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கம்மா, அந்த மாதிரி பொருள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பிசாசு வருதுமா, அந்த பொருள்லாம் தூக்கி வெளியில் போடுங்கம்மான்றேன். அவங்க எங்கே பாஸ்டர், இல்லை இந்த இந்த நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்குமா, அந்த வீட்டுக்குள்ளே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்ல சொல்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி பொருள், இந்த மாதிரி பொருள். கடைசியில் அங்கெல்லாம் போய் பார்த்தா அந்தந்த பொருள் எல்லாம் இருக்குது, எல்லாம் உள்ளே மறைஞ்சிருக்குது, எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா, அம்மா இதெல்லாம் சாபமான பொருள்மா, தூக்கி குப்பையில் போடுங்கம்மா. குப்பையில் போட்டாங்க. போட்டுட்டு அந்த பாட்டி சொன்னாங்க, பாஸ்டர் ஜீவானந்த ஐயாவுக்கு பிறகு இதை மாதிரி வந்து சொன்னது நீங்கள் தான் பாஸ்டர். பாஸ்டர் நான் ஒரு வீட்டுக்கு உங்களை ஜெபம் பண்ண கூட்டு போட்டா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. சரிம்மா கூப்பிட்டு போங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் உக்காந்தா அது இன்னொரு கிளவி பாருங்க. ஐயோ எப்பா பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க, எனக்கு அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வராரு, அவங்க பையன் வரான், அப்படியே எல்லாம் வராங்க. அப்போ தான் அவன் அந்த 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 ஐயா வந்து என்னை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் யார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் மெசேஜ்லாம் கொடுக்கல, சும்மா நான் பேசுகிறேன். நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரிங்க, என் பேர் இது, இந்த மாதிரி ஊழியம் வச்சுருக்கேன், அடையாரில் வந்து சர்ச்சு வச்சுருக்கேன், அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற திடீர்னு இப்படி சைடில் பார்த்தா அந்த பையன் வந்து, அவங்க பையன் கல்யாணம் ஆக போகுது, அவனுக்கு 1 மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது. அந்த பையன் அழுகிறான். எனக்கு இவன் ஏன் அழுகிறான்னு தெரியலன்ட்டு, ஆனால் நான் பேசிகிட்டே இருக்கேன். அவன் அழுக அவங்க அப்பா வந்து அவனுக்கு மூக்கு துடைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, இந்த டிஷ்யூ பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கடைசியில் அவன் கொடுத்து அந்த டிஷ்யூ பாக்ஸே கொண்டு வந்து வச்சுட்டாரு. அவன் ஃபுல்லும் ஏறக்குறைய 1 hour அவன் அழுகிறான். நான் பேச அப்புறம் பேசி முடித்த பிறகு நான் அவங்ககிட்ட, இது தம்பி ஏன் அழுகிறாரு அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது அவனுக்கு தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு பாஸ்டர். நான் வந்து என் சொந்த கதை சோக கதைன்னு எதையோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பேசுனதுலாம் அந்த தம்பிக்கு என்னவாயிருக்கு, தீர்க்க தரிசனமாக இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோன்னே அவங்க எனக்கு ஒரு கவரில் ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. அப்புறமேல் வந்து அதை திறந்து பார்த்தா $1000 உள்ள இருக்கு. நான் வாய் விட்டு சிரிச்சிட்டேன். நான் என்ன பண்ணேன், ஏன் வாய் விட்டு சிரிச்சேன் சொல்லுங்கள்? மற்றவங்களாம் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, எனக்கு 20 சர்ச்சுக்கு போனோம், நீங்கள் அவங்க கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ என்ன பண்ணுங்க, கெஞ்சியாவது போய் அந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுங்க, அப்போ தான் என்ன கொடுப்பாங்க, ஒரு $50 கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்தா $1000. ஒன்றுமே செய்யலைப்பா. கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சா அவர் நம்மளை போஷிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அதை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பலனை அவர் ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இப்போ என்னப்பா நடக்கணும், இப்போ எதுக்காக இன்னைக்கு இப்படி ஒரு கதையை வந்து உங்ககிட்ட சொல்லணும், வேற ஒன்றும் இல்லைப்பா. உன் தேவன் உயிரோடு இருக்காருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அவர் உனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களாம் நினைக்கிறபடி தான் நீ நடந்தாதான் நீ நல்லா இருப்ப இல்லைப்பா. உனக்காக ஏற்கனவே திட்டம் வச்சிருக்காரு பாரு ஒரு தேவன். அவரோட வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தாலே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கூட நான் வேற ஒரு செய்தியோடு தான் இங்கே வந்திருக்கேன். இந்த குறிப்பெலாம் கையில் வச்சிருக்கிறேன், ஆனால் அதை நான் தொடவே இல்லை. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு இதை பேச சொல்கிறதுனால நான் பேசுகிறேன். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ 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 இந்த உலகத்தில் அனாதை கிடையாது. ஹல்லேலூயா. நீயும் நானும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அனாதை கிடையாது. நம்மளுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு இயேசு ராஜா இருக்கார். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரா. இன்னைக்கு காலையில் கூட அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், விளக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. கொலோசியர் 1:13-14 அவர் சொல்றார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் ராஜ்யத்தில் அவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தாராமா. ஹல்லேலூயா. எப்போ இந்த கண்ணில் பார்த்துட்டு நீ முடிவு பண்ணிடாதப்பா. ஆவியின் கண்களை நீ திறந்து பார்த்தனா இப்பயே உன்னை சுற்றி 100கணக்கான பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் நிற்கிறத நீ பார்ப்பப்பா. ஹல்லேலூயா.
திரும்ப சொல்றேன், நீ அனாதை கிடையாது. தேவன் உனக்காக ஒரு பெரிய குடும்பத்தையே வச்சிருக்கிறார். அந்த குடும்பத்தோட தலைவர் பரமபிதா. ஆமென். அவர் உனக்காக அந்த திட்டத்தை வச்சிருக்கார். அந்த திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கறது தான் நீ செய்ய வேண்டிய வேலைப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஈவினிங் கூட பாஸ்டர் சோமுக்கிட்ட நான் சொன்னேன், இன்னைக்கு நான் காஸ்பல் தான் கொண்டு வர போகிறேன், சுவிசேஷம் தான் சொல்ல போகிறேன். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், எல்லாமே மாறுது. இப்போ என் வேலை என்ன? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் நிற்பேன்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அந்த மகாராஜாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதை நான் விசுவாசிக்க கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் இங்கே வருவீங்க, என்னென்ன ட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க, எந்த சேரில் உட்காருவீங்கன்னு கொண்டு அவர் எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சுருக்காருப்பா. இப்போ நான் என்னப்பா செய்யணும்? நான் என்ன செய்யணும்னா, அவர் என்ன செய்யணும்னு பிளான் வச்சுருக்காரோ அதில் அப்படியே ஃப்ளோ ஆக வேண்டியது தான். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சிம்பிளாக பேசலான்னு பார்க்குறேன், ஆனால் டீப்பாகவே உள்ள போகுது. இப்போது பாருங்கள், பைபிளில் இந்த கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம் அப்படின்னு ஒரு காரியத்தை எசேக்கியேல் 47, 48 அந்த அதிகாரங்களில் அவர் சொல்லுகிறார். அதை ஃபுல்லாக படித்தோன்னா நல்லாயிருக்கும். அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு பாருங்கள். அங்கே அந்த தேவாலயத்து வாசல்லேருந்து ஒரு நதி புறப்பட்டு போதான். ஹல்லேலூயா. அப்போ அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாருங்கள், இதான் தேவாலயத்தோட வாசல்னால் இங்கேருந்து அப்படியே நதி புறப்பட்டு போதான். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்கிறாராம், அப்படியே கிராஸ் பண்ணுப்பா, அந்த தண்ணியை என்ன பண்ணு, கிராஸ் பண்ணு. இப்படி கிராஸ் பண்ணால் அது எவ்வளோ ஆழம் இருந்துச்சான்? கணுக்கால் அளவு இருந்துச்சான். அப்புறம் இங்கே 1000 முழம் அளந்தாராம். என்ன பண்ணாராம்? 1000 முழம் அளந்துட்டு இப்படி நடப்பான்றாராம். உடனே இவர் இந்த பக்கம் நடக்கிறார். இப்போது நம்மளுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஆறுன்றது வர வர கம்மியாக தானே போகும். அங்கேயே கணுக்கால் அளவு ஆளுந்தான். அப்போ வரும்போது இன்னும் கூட குறைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த நதி இருக்குது, இது வித்தியாசமான நதி. ஹல்லேலூயா. இது தேவ நதி. இது ஆழம் இன்னும் அதிகமாகுது. ஹல்லேலூயா. இப்படி கிராஸ் பண்ணும்போது கணுக்கால் அளவு ஆழமாக இருந்துச்சு. இப்படி கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்குதான்? அதுவும் 1000 முழம் தாண்டின பிறகு முழங்கால் அளவு ஆழம் இருக்கான். அப்புறம் திருப்பி இந்த இடத்துல 1000 முழம் அளக்குறாராம். இதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு நேரம் எடுத்து வாசிக்க. 1000 முழம் அளந்துட்டு திருப்பி இப்படி கிராஸ் பண்ணுறாராம். இப்படி கிராஸ் பண்ணா அது இடுப்பளவு ஆழமாக இருந்துச்சான். ரலேலியோ சந்தோமா சொல்லுங்களேன். அப்போ இடுப்பளவு ஆழம் இருந்தோன்னு ஆச்சரியமாக இருக்குது எசேக்கியேலுக்கு. என்னடா இந்த தண்ணி வர வர ஆழம் அதிகமாகிட்டே போகுது, ஆழம் கம்மியாகிட்டு தான் போகும், இது என்ன ஆகுது? இந்த தேவ நதி ஆழம் அதிகமாகிட்டே போதேப்பா. அப்புறம் திருப்பி 1000 முழம் அளந்துட்டு இந்த பக்கம் கடந்து போன்றாரு. கடந்தா அவன் சொல்கிறான், அது நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கோம், இங்கே பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சர்ச்சில். ஈ மைனர் கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கடக்க முடியாத நதியே, அடக்க முடியாத அலையே, கடக்க முடியாத நதியே, அடக்க முடியாத அலையே, உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே, உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே, கடக்க முடியாத நதியே, அடக்க முடியாத அலை. இந்த பாட்டு இருக்கா? இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லை நெட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டச் பண்ணி பாருங்க. அடக்க முடியாத அலையே, உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே, உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே, நிறைந்து வழியும் என் அகமே,
என் அகமே நினைவு முழுதும் உம்முகமே. என் கட்டுப்பாட்டின் எல்லை கோட்டை கடந்து விட்டேன் கர்த்தரின் ஆவியினால். என் இஷ்டப்படி ஏதும் செய்ய இயலவில்லை கர்த்தரின் வசமானே. என் கட்டுப்பாட்டின் எல்லை கோட்டை கடந்து விட்டேன் கர்த்தரின் ஆவியினால். என் இஷ்டப்படி ஏதும் செய்ய இயலவில்லை கர்த்தரின் வசமானே. என் கால்களும் மண்ணோடு நில்லாமல் விலக சிந்தையும் உலகத்தை வெறுப்புடன் உதற கர்த்தரின் ஆவிக்குள் நான் மாறினேன். நீச்சலின் ஆழத்தில் நான் மூழ்கினேன் கர்த்தரின் ஆவிக்குள் நான் மாறினேன். நீச்சலின் ஆழத்தில் நான் மூழ்கினேன். கடக்க முடியாத நதியே அடக்க முடியாத அலையே. சொல்லுவோம். கடக்க முடியாத நதியே அடக்க முடியாத அலையே. கணுக்கால் அளவு போதவில்லை கதறி நான் ஜெபித்தேன். முழங்கால் அளவிலும் திருப்தி இல்லை முழங்கால் முடக்கி நின்றேன். கணுக்கால் அளவு போதவில்லை கதறி நான் ஜெபித்தேன். முழங்கால் அளவிலும் திருப்தி இல்லை முழங்கால் முடக்கி நின்றேன். பூரண்டிடும் நதிதனில் விடைதனை அடைந்தேன். திரண்டிடும் நேசத்தால் உலகினை மறந்தேன். சின்ன வட்டங்களை விட்டு வெளியேறினேன். அன்பின் பிதா சிட்டங்களில் அனலாகினேன். சின்ன வட்டங்களை விட்டு வெளியேறினேன். அன்பின் பிதா சிட்டங்களில் அனலாகினேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் சர்ச்சில் சும்மா நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் 4 பேர். அப்போ ஒரு பாஸ்டர் வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்டு தான், என்னோடய ஃப்ரெண்டு. அவர் வந்தவர் அப்படியே ஜெபத்தில் வந்து அப்படியே முட்டி போட்டார். உடனே எனக்கு என்னமோ உணர்ந்தேன், ஐயா நீங்களே ஜெபத்தை நடத்துங்க. அவர் முட்டி போட்ட உடனே, ஆண்டவரே பின்னும் 1000 முழம் அளந்து எங்களை கடக்க பண்ணுகிறீர் அப்படின்னார். அவர் சொன்னது எனக்கு அப்படியே அந்த அபிஷேகம் அடிச்சது பாருங்க. அப்பயே எழுதின பாட்டு தான் இது. அப்போ அந்த ஜெபத்திலே அப்படியே எழுதி அப்படியே பாடணும். ஹல்லேலூயா. அதில் எழுதியிருக்கேன் பாருங்களேன். கணுக்கால் அளவு போதவில்லை கதறி நான் ஜெபித்தேன். முழங்கால் அளவிலும் திருப்தி இல்லை முழங்கால் முடக்கி நின்றேன். புரண்டிடும் நதிதனில் விடைதனை அடைந்தேன். அப்பா அதாவது என்னப்பா, அந்த எசேக்கியேலை வந்து அவர் இங்கே கடக்க வைக்கிறாரு. பார்த்தா கணுக்கால் அளவு ஆழமாக இருக்கு. 1000 முழம் அளந்துட்டார். ஆக்சுவலாக 1000 முழம் கழிச்சு குறையும்னு பார்த்தா அங்கே முழங்கால் அளவு ஆயிருக்கு. அது தேவ நதி. ஆமென். எப்பா அந்த அபிஷேக நதி இருக்கு பாரு, அதில் நீ வர 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 அது இன்னும் ஒன்று அதிகமாகிக்கிட்டே போகும்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க அபிஷேக நதி. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஆவியானவர் தான் அந்த நதி. ஆவியானவர் தான் அந்த நதி. அவர் தான் புரண்டு வராரு. அவர் தான் புரண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய நதி. ஆனால் நான் எவ்வளோ வளரனோ எனக்கு அந்த அளவு அவர் தெரிவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அவர் கதை தான் சொல்லுவார். ஆனால் போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டால் என்ன பண்ணுவார்? எப்பா அது வெறும் கதை இல்லைப்பா, உன் வாழ்க்கையோட ரகசியத்தை என்ன உள்ளே வச்சுருக்கேன்னுவார். ஹல்லேலூயா. நான் இதை ஆரம்பிக்கும் போது சொன்னல, ஒரு டாக்டருக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ஒரு கேள்வியை வச்சு அவருக்கு கர்த்தர் டாக்டரேட்டே வாங்கி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. பைபிள்ப்பா. அருமையானவர்களே, இந்த கணுக்கால் அளவு ஆழம், முழங்கால் அளவு ஆழம், இடுப்பு அளவு ஆழம், 4வது கட்டம் பாருங்க, நீச்சல் ஆழம். ஆமென். நீச்சல் ஆழம்னா என்னதுப்பா? எதுக்காக கர்த்தர் அப்படி ஒன்று எழுதி வைக்கிறாரு? கவனிங்களேன்.
நம்மளுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாமே நதியில் ஆறுகளில் கால் வச்சுருப்பீங்க. இந்த கணுக்கால் அளவு ஆழத்தில் இருக்கும் போதும், முழங்கால் அளவு ஆழத்தில் இருக்கும் போதும், இடுப்பு அளவு ஆழத்தில் இருக்கும் போதும் உன் கால் மண்ணோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீச்சல் ஆழத்துக்கு வரும்போது உனக்கும் பூமிக்கும், உனக்கும் மண்ணுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காதுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் பாருங்க. இந்த கணுக்கால் அளவு ஆழத்தில் நிற்கும் போதும், முழங்கால் அளவு ஆழத்தில் நிற்கும் போதும், இடுப்பு அளவு ஆழத்தில் நிற்கும் போதும் உன் உடம்போட வெயிட்டை உன் கால் தான் சுமக்கும். இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன், என் உடம்போட வெயிட்டை இதுதான் சுமக்குது. ஆமாம், ஆனால் நீச்சல் ஆழத்துக்கு போகும்போது என் வெயிட்டை நான் சுமக்க மாட்டேன், தண்ணி சுமக்கும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் எசேக்கியேல் சொல்றாரு, அது கடக்க முடியாத நதியாக இருந்துச்சான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏன் கட்டுப்பாட்டில் இல்லைப்பா, நான் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டேன். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் கூட ரட்சிக்கப்பட்டேன். நான் கூட ரட்சிக்கப்பட்டேன். அப்ப ஆவியானவர் என்ன தொட்டாரு. ஆவியானவர் என்ன தொட்டாரு. ஆனா என் வெயிட்டை நான் தான் சுமந்தேன். என் வெயிட் நான் தான் சுமந்தேன். புரிஞ்சுக்கிட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பா ஜெபிச்சிருக்கப்பா, நீ நல்லா பைபிள் படிக்கிறப்பா, ஆனா என்னன்னா ஆவியானவர் வரும்போது உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிற. இந்த எத்தனை பேர் சென்னைக்கு வந்திருக்கிறீங்க? பீச் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? பீச்சு பார்த்துருக்கீங்களா? பீச்சில் இந்த அப்படியே ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நிற்கும் போது தண்ணி என்ன பண்ணும்? வந்து காலை தொட்டுட்டு போயிடும். காலை தொட்டுட்டு அது போயிடும். இது அப்படி கிடையாதுப்பா. இது ஜாலியாக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் எப்படின்னா சர்ச்சுக்கு வரணும், அப்படியே அபிஷேகம்லாம் பெற்றுக்கொள்ளலாம், அப்புறம் அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்குவாங்க. அவங்களுக்கும் ஆவியானவருக்கு என்ன இருக்காது? எந்த சம்பந்தமே இருக்காது. இது அப்படி கிடையாதுப்பா. இது நீச்சல் ஆழம்னா என்ன தெரியுமா? உன் கண்ட்ரோலில் நீ இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய முழு கண்ட்ரோலில் நீ போகிறப்பா. அதுக்கு பிறகு நீ யோசிச்சாலும் சரி, யோசிக்காட்டியும் சரி, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் சில நேரத்தில் தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கிறேன். நீச்சல் கற்றுக்கிட்ட புதுசுலாம் கிணத்துல தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முங்கியிருக்கிறோம், இந்த பசங்க போட்டு அமுக்கி விட்டுருவானுங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் பீச்சிலலாம் கூட நாங்கள் நிறைய தடவை குளிச்சிருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் நான் தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும் போது வீட்டை கூட நினைக்கலாம், ஆனால் வீட்டுக்கெலாம் வர முடியாது. ஹல்லேலூயா. அந்த தண்ணி இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைடு அதோட பவர் இருக்கே, பில்டிங்கே சுனாமி வந்து பில்டிங்கெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. இதில் நம்ம எங்கே அதுக்கு முன்னாடி நிற்கிறது? கவனிக்கிறீங்க தானே? பரிசுத்த ஆவியானவர் சுனாமியை விட வல்லமையானவர். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரால் முற்றிலுமா நடத்தப்படுற ஒரு வாழ்க்கை இருக்கே, அற்புதமான வாழ்க்கைப்பா. ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இங்கே அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி. ஆக்சுவலாக அந்த 4 பாயிண்ட்டை தூக்கி இந்த 4 பாயிண்ட் மேலே வச்சு பார்க்கணும். கணுக்கால் அளவு ஆழம் தான் எருசலேம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழங்கால் அளவு ஆழம் தான் யூதேயா முழுவதிலும். இடுப்பளவு ஆழம் தான் சமாரியா. ஆனா நீச்சல் ஆழம் தான் உலகத்தின் கடைசி பரியந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன எப்படிப்பா பயன்படுத்துவாரு? நீ போய் நல்லா நின்று ஜாலியாக விளையாட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுற, அப்படிலாம் முடியாதுப்பா. ஆவியானவருக்கு ஒன்று ஃபுல்லாக விட்டு கொடு. வாங்க ஆவியானவரே, நீங்கள் வேற நான் வேறன்னு இல்லாத இடத்துக்கு என்னை கூப்பிட்டு வாங்க ஆண்டவரே. என் சித்தமே இருக்கக்கூடாதுப்பா, என் எண்ணங்களே இருக்கக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. திருப்பி இதை பாடலாமா? என் கட்டுப்பாட்டின் எல்லை கோட்டை கடந்து விட்டேன். என் கட்டுப்பாட்டின் எல்லை கோட்டை கடந்து விட்டேன். கர்த்தரின் ஆவியினால் என் இஷ்டப்படி ஏதும் செய்ய இயலவில்லை. கர்த்தரின் வசமானே. என் கட்டுப்பாட்டின் எல்லை கோட்டை கடந்து விட்டேன்.
கர்த்தரின் ஆவியினால் என் இஷ்டப்படி ஏதும் செய்ய இயலவில்லை. கர்த்தரின் வசமானே, என் கால்களும் மண்ணோடு இல்லாமல் விலக, சிந்தையும் உலகத்தை வெறுப்புடன் உதற, கர்த்தரின் ஆவிக்குள் நான் மாறினேன். நீச்சலின் ஆழத்தில் நான் மூழ்கினேன். கர்த்தரின் ஆவிக்குள் நான் மாறினேன். நீச்சலில் ஆழத்தில் நான் மூழ்கினேன். கடக்க முடியாத நதியே, அடக்க முடியாத அலையே, எல்லாரும் கடக்க முடியாத நதியே, அடக்க முடியாத அலையே, உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே. உடைக்க முடியாத உறவே, உடைக்கப்படுதே என் சுயமே. நிறைந்து வழியும் என் அகமே, நினைவு முழுதும் முகமே. நிறைந்து வழியும் என் அகமே, நினைவு முழுதும் முகமே. அல்லேலூயா. சரி, நம்ம முடிக்கலாம். இப்போ விஷயம் என்னன்னா, தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் உன்னை இன்டர்நேஷ்னல் லெவலில் கூப்பிட்டுட்டு போகிற திட்டம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பல நாடுகளுக்கு நீங்கள் ஊழியத்துக்கு போக போகிறீங்க. பல நாடுகளில் நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், பல நாடுகளில் உனக்கு சொத்து இருக்கும். பல நாடுகளில் கர்த்தர் உனக்கு வீடு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னா, கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுச கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வாழணுங்க. நீங்க வாழ்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு பிள்ளை, 12 வயசு பிள்ளை சூசைட் பண்ணிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, நீங்கள் அனாதை இல்லை. நீங்கள் உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. பரலோகமே உங்களுக்கு பின்னாடி நிற்கிது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, பரலோகத்தின் அத்தனை கோடி தேவதூதர்களும் உங்களோட கட்டளைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எனக்கு ஒரு பரம பிதா இருக்கார், அவரோட ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. கோடிக்கணக்கான பேர் என் குடும்பத்தில் இருக்காங்க. ஹல்லேலூயா. அதை தான் நீ காலைல வாசம், டைம் இல்லாதனால தான் தள்ளி போயிட்டேன். அது சொல்லியிருக்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இருக்கிறதுக்கு அவர் நம்மளை பலப்படுத்தினாராம். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம், ஒளியில் யார் இருக்காருப்பா? இப்போ மரித்த பரிசுத்தவான்கள்லாம் எங்கே தான் இருக்காங்க? ஒளியில் தான் இருக்காங்கப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எப்பா அவங்களும் நீயும் ஒன்னாப்பா. ஹல்லேலூயா. இப்போ மோசேவா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், ஏனோக்கா இருக்கட்டும், அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான தேவதூதர்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கர்த்தர் நம்ம ஆவிக்குரிய நிலைமையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தனியாக இருக்கவே முடியாது. பக்கத்தில் போக சொல்ல, நீ நினச்சா கூட உன்னால் தனியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இது இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க, போர் அடிக்குது. எப்படி போர் அடிக்கும்? நீ தனியாக இருந்தால் தானேப்பா போர் அடிக்கும். கோடிக்கணக்கான பேர் உன்னை சுற்றி இருக்கிறான்ப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ விஷயத்துக்கு வரலாம். அப்போது தேவன் உங்களை ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே சேர்த்தாரு. அதை செஞ்சது தான் இயேசுவின் ரத்தம். ஆமேன். இந்த சாதனை நீங்களோ நானோ, நான் 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்தேன், உடனே கர்த்தரனை பரலோக, அதெல்லாம் ஒன்றுங்க. உபவாசம் என்ன? ஹல்லேலூயா. நான் எத்தனை 40 நாள் உபவாசம் எடுத்துருக்கிறேன்னு எனக்கு நினைப்பே இல்லை. எத்தனையோ எடுத்துருக்கிறேன், எக்கச்சக்கமாக எடுத்துருக்கிறேன். ஆனால் அதனால நான் ஒன்றும் ஆண்டவரோட நெருக்கமாகலப்பா. அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நான் ஒரு நேரத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் தியாகம்,
நான் பட்ட கஷ்டம் இதெல்லாம் மெசேஜில் சொல்கிறதே நான் நிறுத்தினேன். அதுக்கு பிறகு தான் நான் உருப்பிட்டேன். ஹல்லேலூயா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, ஊழியத்திலே நான் எவ்வளோ நடந்தேன்னு தெரியுமா. சரி, நடந்தேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனாலலாம் நான் மேலே வரல. சிலுவையில் ஒருத்தர் எனக்காக கஷ்டப்பட்டார் பாருங்க, அந்த தியாகத்தால் தான் நான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் ஏன் தியாகம், ஏன் பாடுகள், ஏன் கஷ்டம் இதை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு இயேசு செய்த தியாகம், இயேசு செய்த பாடுகள், இயேசு அனுபவித்த வேதனைகள், இயேசு எனக்காக சிலுவையில் சாதித்த சாதனைகளை நான் பேச ஆரம்பித்தா நான் நல்லா இருப்பேன். ஆமேன். சரிப்பா, இப்போ என்ன, உனக்காக கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சுருக்காரு, உன்னை ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு, அதுக்காக அவர் உனக்கு தீர்க்காயுசை கொடுக்க போகிறாருப்பா. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் எல்லார் மேலேயும் தீர்க்காயுசு உண்டாகணும்னு நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாகணும்னு நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும்னு நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் கடன் பிரச்சனைகளெல்லாம் மாறணும்னு நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன்பா, உன் கடன் பிரச்சனை போய் எனக்கு என்ன லாபம்? எனக்கு இல்லைப்பா, தேவ ராஜ்யத்துக்கு லாபம். ஏன்னா தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கார். அந்த திட்டத்துக்குள்ளே அவர் உன்னை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அது சாதாரண திட்டம் இல்லைப்பா, உன்னை இன்டர்நேஷ்னல் லெவலில் தூக்க போகிற திட்டம். ஆமேன். எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹூரபா ஹந்த நம நம ஹீபரபல தரகத நம நம. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி எதெல்லாம் உங்களால் முடியல, என்னால் இது முடியல, அது முடியல, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு தேவைகள் சந்திக்கப்படல, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் மேலே தான் கர்த்தருடைய வல்லமை இப்போ உங்கள் மத்தியில் செயல்பட போகுது. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க இயலாமை கவனிங்க, உங்க இயலாமை எவ்வளவு பெருசா இருக்குன்றது மேட்டர் இல்லை, அதை செய்யக்கூடிய தேவன் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னால ஒருவேளை ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாம இருக்கலாம், ஆனா மலைகளையே பேக்கிறவர் உன் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சின்ன தலைவலி ஜுரத்தை உன்னால மேற்கொள்ள முடியாம இருக்கலாம், அந்த ஒத்த தலைவலி 10 வருஷமா உன்கிட்ட இருக்கலாம், ஆனா செத்தவனையே எழுப்புற ஒரு தெய்வம் இதோ இன்னைக்கு உன் பக்கத்துல வந்திருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவரை சார்ந்து கொள். உன் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நான் மறந்துடுறேன்ப்பா, உங்க கையை பிடிச்சுக்கிறேன்ப்பா. என் பலத்தை நான் மறந்துடுறேன், என் பலவீனத்தையும் நான் மறந்துடுறேன், உங்க பலத்தை நான் பிடிச்சுக்கிறேன், உங்க பலத்தை நான் பிடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதா
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். மகனே மகளே மகனே மகளே, உன் கடன் பிரச்சனையை குறிச்சு இப்ப பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். உன் கடன் பிரச்சனைகளை ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, கர்த்தர் உன் கடன் பிரச்சனையில இருந்து இந்த மாலை வேளையில உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, தேங்க்யூ லார்ட். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரிடத்திலும் தேவன் கிரியை செய்கிறார். இந்த சத்தத்தை நீ ஒருவேளை தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணி கொள்ளணும்ன்ற இடத்துல நீ போயிருக்கலாம். ஆனா மகனே மகளே, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. இதோ இந்த ராத்திரியில கர்த்தர் உன் கடன் பிரச்சனையோட டீல் பண்றார். உன் கடன் பிரச்சனையோட தேவன் நேரடியா போய் டீல் பண்றார். ஹல்லேலூயா. அது யார் சூனியம் வச்சாங்கன்னு தெரியல. என் குடும்பம் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்குன்னு நீ சொல்லியிருந்தனா, ஹல்லேலூயா. ரிபா லகா ரபா நமாந்தர கபா லபா லபா ஈகபா நமாந்தர கபு லபா ரபா. ஹல்லேலூயா. ஓ, கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதீர். எல்லாரும் சொல்லுவோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மால் அன்றி இது யாரால் கூடும்?
ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேவனுக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாக. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல நீச்சல் ஆழமா நீங்க இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி. கணுக்கால் அளவு ஆழத்துல இல்லப்பா, முழங்கால் அளவு ஆழத்துல இல்லப்பா ஆண்டவரே, நீச்சல் ஆழத்துல. ஓ ரபாலா ஹாராதா நாக்கு பாபா பியானா ஹே ராகா ஷகு பாபா பாபா லதலா ஈதன மர கலபுஷ கரந்தியல ரபுதுனமா. ஓ ஹalleluya. மகனே மகளே, உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வச்சிட்டார். கடங்கார ஆவி இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரை விட்டும், அவர்கள் குடும்பத்தை விட்டும், அவர்கள் தொழிலை விட்டும், அவர்கள் ஊழியத்தை விட்டும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி கட்டளையிடுகிறேன். ஜீசஸ் ஜீசஸ். இன்னைக்கே ஆண்டவரே, வரவேண்டிய பணமெல்லாம் ரிலீஸ் ஆகுவதாக, வரவேண்டிய எல்லா பணமும் வந்து சேருவதாக, வரவேண்டிய எல்லா பணமும் வந்து சேருவதாக. இப்பயே கர்த்தர் அதை கொடுக்கிறார் மகனே, இப்பயே கர்த்தர் கொடுக்கிறார் மகளே. உனக்கு வர வேண்டிய பணத்தை கர்த்தர் அனுப்புகிறார், உனக்கு வர வேண்டிய பணத்தை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தடைப்பட்ட எல்லா பணமும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்படுது. தடைப்பட்டு நிற்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்படுது. ஹல்லேலூயா. உன் வியாதியை நினைச்சு நீ வேதனைப்படாத. இதோ இப்பயே உன் வியாதியிலிருந்து பூரணமான சுகத்தை நீ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் உன் வியாதியினின்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய், உன்னுடைய பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. ஓ ரமண மரமல மரம். ஓ யபல பரபன மனமன இபர கந்தியர பலமது. ஓரா கபா ஷக்கா கபர பல பர பல பல. ஓ ஹல்லேலூயா. ஈமன மனம ஷக்குப ரிகா பல பர பதுன மர பல பதுன ரிகா ல பர பல பர பதுகன மன.
கர்த்தர் எனக்கு ஒரு பேரை காமிக்கிறாரு, ரேவதி. சகோதரி ரேவதி, நீ சாகணும்லாம் அவசியமே இல்லை. ரேவதி, நீ சாகணும்லாம் அவசியமே இல்லை. உன் பிரச்சனைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். உன் பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருதுமா? ஜீசஸ், நாளைக்கு காலையில் நீ உன் குடும்பத்தில் அற்புதத்தை பார்ப்ப. இன்னைக்கு ராத்திரி நீ தேவனுடைய சமூகத்தில் ஏசப்பான்னு கூப்பிடு. இதுவரைக்கும் நீ ஏசப்பாவை பார்த்ததே இல்லை, கூப்பிட்டதே இல்லை, பரவாயில்ல. இன்னைக்கு ராத்திரி நீ கூப்பிடு. நீ கூப்பிடலாம், நீ கூப்பிட முடியும். நீ கூப்பிட்டா அவர் உன் சத்தத்தை கேட்பார். ரேவதி, சகோதரி ரேவதி, கர்த்தர் இந்த மாலை வேளையில் உனக்கு அற்புதம் செய்கிறார். ஜீசஸ், உன்னை விட்டு பிரிந்து போன குடும்பத்தினர் உன்னை தேடி வரவங்க. ஜீசஸ், உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் எல்லாம் கர்த்தர் உன்னை தேடி வர வைக்கிறார். ஆனா ஏசப்பாவை விட்டுறாத, ஏசப்பாவை மறந்துடாத. ரிகமனமா ஷக்குபாலா தியரப ரிகனமா ரபலப துரகலப ஷக்கபரபலப துரபலப ரிகமனமா ஷகபரபல துரபலப துரபல. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. சத்துருவின் எல்லா சதிகள்ல இருந்து நீர் உம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக நன்றி. மகனே, மகளே, நீ முற்றிலுமாய் விடுவிக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. மகளே, டாக்டர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லலாம் நீ சீக்கிரத்தில் செத்து போயிடுவேன்னு. கர்த்தர் சொல்றாரு, நான் தான் ஜீவனின் அதிபதி, நான் தான் உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்குனேன், நான் உனக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நீ டாக்டர்ஸை சார்ந்து கொள்ளாத, என்ன சார்ந்து கொள், நீ விடுதலை அடைவ. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தோல்வியின் மேல தோல்வி, தொழிலில் தோல்வியின் மேல தோல்வியில் இருக்கிற சகோதரனே, நீ சொல்ற கடந்த 10 வருஷமா நான் எந்த தொழிலை தொட்டாலும் தோல்வியில தான் வந்து முடியுது. மகனே, இந்த ராத்திரி உனக்கு அற்புதத்தின் ராத்திரி. இந்த ராத்திரி உனக்கு அற்புதத்தின் ராத்திரியா கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய தொழிலில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை, ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். நன்றி பிதாவே. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த தூதூர் மட்டத்தில், கொளக்கொம்பையில், ஆண்டவரே இந்த குன்னூரில், இந்த ஆண்டவரே கோத்தகிரியில், இந்த நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும், நடக்கட்டப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். விசேஷமாய் உம்முடைய ஜனங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். உம்முடைய ஜனங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஊழியக்காரரே, உங்க மனதில் இருக்க வியாகுலத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். நீங்க பிரயாசப்பட்டு நடக்காததை கர்த்தர் சுலபமா அவரே செஞ்சு முடிக்க போறார். ஆமென். தேங்க்யூ. நன்றி. எல்லாரும் நம்முடைய 2 கரையத்தையும் உயர்த்தி அவரிடத்துல நம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் பலமெல்லாம் நான் ட்ரை பண்ணி டயர்டாயிட்டேன்ப்பா. என் பலத்தெல்லாம் நான் முயற்சி செஞ்சு டயர்டாயிட்டேன்ப்பா. போதும்ப்பா, உங்கள் பலன் இனிமேல் என் வாழ்க்கையில் வரட்டும்ப்பா. இனிமேல் உங்கள் பலன் என் வாழ்க்கையில் செயல்படட்டும். உங்கள் பலனால் என்னை நிரப்புங்க, உங்கள் பலனால் நிரப்புங்க. நன்றி. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜனமே, இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு
திறப்பின் வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம், என் மேலே வச்சிருக்கிற திட்டம் தெரியாமல் இருந்ததெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இதுதான் திட்டங்கிறத அவர் தகப்பனும் நாம் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம் ஆண்டு கொள்ளும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான தேவ மனுஷனை இங்கே கொண்டு வந்தது ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கிறார். நாம் இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? நமக்கு இன்னைக்கு இப்போ நடந்த ஒரு விஷயம், இந்த மீட்டிங் நடக்காது அப்படிங்கிற அளவில் பெரிய ஒரு மழை பெய்ய போகுது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆமாம் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்றோன்னு தெரிஞ்ச உடனே அதை நிறுத்தினார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கேட்டோம், அதை செஞ்சார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்னலாம் செய்யணுமோ இன்னைக்கு தீர்க்க தரிசனமா அருமையான அந்த தேவ மனுஷனோடு உங்களோடு பேசினார், என்னோடு பேசினார். அது நடக்க போகிறது. ஆமாம், இது வரைக்கும் இல்லாத கதவுகள் உங்களுக்கு திறக்கிறத நீங்கள் பார்க்குற காலம் வந்துருச்சு. கர்த்தர் நமக்கு செய்ய போகிறத நம்ம காண போகிற காலம் வந்துருச்சு. ஆண்டவர் அதை செஞ்சிட்டாரு. ஆமேன். அதில் நடக்க போறீங்க. நீங்கள் உங்கள் உடம்ப, உங்கள் வெயிட்டை இந்த தரையில் வச்சு நடந்தது போதும். இனி நீஞ்ச போகிறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நீஞ்ச போகிறீங்க. ஆமென். நீஞ்சி போகக்கூடிய அளவில் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அதை கொடுத்துட்டார். அது நடக்க போகிறது. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்க அப்பா, என்னுடைய அப்பா நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.